ஒரு அழகான கிராமம். அங்கே ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் பெயர் மிதுன். மிதுனுக்கு ஒரு பழக்கம். யாராச்சும் ஹெல்ப் கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். வயதானவர்கள் மட்டும் இருக்கும் வீட்டுக்கு சென்று அங்கே இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவான். யாராச்சும் ஹெல்ப் கேட்டால் செய்வான். ஒரு நாள் மாலை நேரம் மிதுன் காட்டு வழியாக வீட்டுக்கு வரான். அப்போது திடீர்னு ஒரு வயசான பாட்டி, கண்ணா தண்ணி கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. மிதுன் உடனே இருங்க பாட்டின்னு சொல்லி தண்ணி கொடுத்தான். பாட்டி சிரித்தாங்க. அவங்க கையிலிருந்து ஒரு ஒளிரும் விதையை கொடுத்து, இதை நட்டு பாரு கண்ணா, ஆனால் பேராசை வந்தால் மந்திரம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே மறைஞ்சிட்டாங்க. மிதுனுக்கு ஷாக். பாட்டி பாட்டின்னு கத்துறான். யாருமே இல்லை. அந்த பாட்டி உடனே மறைஞ்சிடுறாங்க. மிதுன் அந்த விதையை வீட்டுக்கு பக்கத்தில் நட்டான். மறுநாள் காலையில் அடே அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறான். ஒரு சின்ன மரம் வளர்ந்துருக்கு. அது திடீர்னு பெரிய மரமாக மாறிடுது. அதில் பழம் இல்லை, காய் இல்லை, ஒளிரும் கற்கள் மாதிரி பழங்கள் மட்டும் இருந்துச்சு. ஒன்று எடுத்து தொட்டது, அம்மா அப்படின்னு பார்க்குறான். வீட்டில் அரிசி நிறைஞ்சிருச்சு. மிதுனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் நினச்சான், நான் மட்டும் வச்சுக்கக்கூடாது. அடுத்த நாள் அவன் அந்த பழங்களை ஏழை மக்களோட பகிர்ந்தான். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு, உடை இல்லாதவங்களுக்கு துணி. மரம் இன்னும் அழகாக ஒளிர்ந்துச்சு. ஒரு பணக்காரன் இந்த மரம் எனக்கே வேணும்னு மிதுனை மிரட்டினான். அவன் ஒரு பழத்தை பேராசையோடு பறிச்சிட்டான். திடீர்னு அந்த பழம் கல்லா மாறிடுச்சு. பேராசையோடு பறிச்சாதான் அந்த மரம் அப்படியே போயிருமே. மரம் உடனே நடுங்கிருச்சு. மிதுன் மரத்தை கட்டி பிடிச்சான். நான் நல்லதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணேன், இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். மரம் மெதுவாக சிரித்த மாதிரி ஒளிர்ந்து மறைஞ்சிருச்சு. அந்த விதையும் மண்ணும் கலந்துருச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நல்ல மனசோட பகிர்ந்தா மந்திரமும் நம்மோட சேரும். இதே மாதிரி இன்னும் மாயக்கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய்.